திருப்பரங்குன்றத்திலே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை அது திட்டமிட்டு இந்துத்துவவாதிகளால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தூணிலே விளக்கு தூணிலே போய் விளக்கு ஏற்றுகிற வழக்கம் கிடையாது. அந்த பிள்ளையார் கோயிலிலேயே உச்சி பிள்ளையார் கோயிலிலேயே அவர்கள் சுடரேற்றி வைத்துவிட்டு போய்விடுவார்கள். இம்முறை திட்டமிட்டே வேண்டுமென்றே அவர்கள் அதில் ஏற்ற முயற்சித்ததும், அப்படி முயற்சி நடக்கிற போதே துலாக்கோல் நிலையிலே இருந்து நீதியை பரிபாலனம் செய்ய வேண்டிய ஒரு நீதி அரசர் ஒரு இந்துத்துவவாதியைப் போல தன்னுடைய மனப்பான்மையை வளர்த்து கொண்டு விளக்கு ஏற்றாவிட்டால் நடப்பது வேறு என்று அச்சுறுத்துகிற பாணியிலே கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் சட்டமன்றமும் மூன்றும் சேர்ந்துதான் ஒரு அரசு இயங்குகிறது. அதில் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் சமீப காலமாக தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகள், தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிக்கின்ற முயற்சியிலே அண்மை காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அபாயம் சூழ்ந்து வருகிறது. ஆனால் மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆலயங்களிலே சென்று வழிபடுகிற இந்துக்களாகட்டும் அல்லது தர்காவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் அவர்கள் எந்த விதமான கலவர உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை என்பது மதுரைக்கு பெருமை தருவதாகும். அந்த நிலைதான் நீடிக்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் திடீரென்று வந்தே மாதர கொடியை தூக்கி பிடித்து கொண்டு அவர்கள் இந்த வந்தே மாதரத்துக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அதற்கு உடன்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? இது பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்று தான் எழுதிய நாவலில் இந்த வந்தே மாதர கவிதையை பதிவு செய்திருக்கிறார். அது பின்னாளிலே அரவிந்தர் நூற்றாண்டு விழா மலரிலே கூட அதை தமிழ்படுத்தி போட்டிருந்தார்கள். முதல் பேராகிராஃப் ஒன்று பிரச்சனை கிடையாது. கடைசி 2 பேராகிராஃபில் இந்து கடவுள்களை பெயர்களை சொல்லாமல் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி அவர்களை புகழ்ந்து பாடுகிற விதத்தில் தான் இந்த 2 ஸ்டான்ஸாக அமைந்ததால் தான் இந்த வந்தே மாதரத்தை அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நேரு அவர்களும் சொன்னார்கள். வங்கத்து சிங்கம் நேதாஜியும் அதே கருத்தை தான் தெரிவித்தார். இப்பொழுது பேசுபொருளாகி நாடாளுமன்றத்திலேயே விவாதத்துக்கு வந்துவிட்டது. எனவே புதிதாக எப்படி இந்துத்துவாவை திணிக்கலாம் என்று, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வந்து திணிப்பது என்று படுபிரயாசப்படுகிறார்கள் எல்லா விதத்திலும். ஆனால் இது தமிழகம் மதச்சார்பற்ற தன்மைக்கு இலக்கணமான ஒரு மாநிலம். இங்கே அப்படி விஷத்தை கக்கி வேறுபாடுகளையும் மோதல்களையும் ஏற்படுத்த ஒரு காலம் முடியாது. இது திராவிட இயக்கத்திலே ஊறி திளைத்த பூமி. பெரியார், அண்ணா, கலைஞரால் எண்ணற்ற தியாகிகளால் பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. எனவே இந்த பிரச்சனைகளில் அவர்கள் இந்துத்துவ அமைப்பினர் RSS பின்னணியில் அவர்கள் இந்தியாவையே காவிமயமாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது அவர்கள் கவுபெல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த உத்தரப்பிரதேச பீகாரில் வேண்டுமானால் செய்து கொள்ளலாமே தவிர, குறிப்பாக தமிழ்நாட்டிலோ கேரளத்திலோ அவர்கள் ஒருபோதும் 1% கூட அதை திணிக்க முடியாது என்பது திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.